அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டானது வருகின்ற சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பிறக்க இருக்கிறது. அதாவது மகர ராசியில் சதய நட்சத்திரத்தில் தனுசு லக்னத்தில் பிறக்க இருக்கிறது. அதாவது சூரிய பகவான் மேசத்துக்கு என்ட்ரி ஆகும்போது பிறக்க இருக்கிறது. அதுவும் இந்த 60 தமிழ் வருடத்தில் இது 40வது வருடம், பரபாவ வருடம். இந்த பரபாவ வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனத்திலே தான் இருக்க போகிறார். குரு பகவானுடைய பயிற்சியானது மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சி ஆகிறது. எப்போன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்று. அதே போல இந்த வருடத்தில் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது கும்பத்திலிருந்து ராகு பகவான் மகரத்திலும், கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாகிறது. எப்போ அப்படின்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி. ஸோ இந்த கிரகங்கள், அதாவது இந்த வருடாந்த கிரகங்கள் அடிப்படையில் இந்த தமிழ் வருடத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி டீட்டெயிலாக நம்ம 12 ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி என்பர்களே, 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துலையே தான் இந்த வருடம் பூரா இருக்க போகிறார். முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் இந்த வருடம் முழுவதும் அமர்ந்து கொண்டு தைரியத்தோடும் தெம்பாகவும் எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டு இருப்பார். அதே போல் இந்த வருடம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. எப்போ அப்படின்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி. இதுவரைக்கும் 6ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உச்ச பலம் அடைய போகுது. அப்போது உச்ச பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்கிறது ஒரு அற்புதமான ஒரு பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த வருடம் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சிகளும் நடக்க இருக்கிறது. அது எப்போ சார் நடக்குது அப்படின்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு பகவான் இதுவரைக்கும் குடும்பஸ்தானத்திலிருந்து இப்போ உங்கள் ராசிலையும், 8ஆம் இடத்திலிருந்து வந்த கேது பகவான் இப்போ 7ஆம் இடமான திருமணஸ்தானத்திலையும் போய் அமர இருக்கிறது. அப்போது ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையில் பெற்றிருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போது தன்னம்பிக்கை வளரும். அப்போ இதுவரைக்கும் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கின்றவர்கள், நான் இன்னும் முன்னேற முடியல, உயர்வு அடைய முடியல என்று இருக்கக்கூடிய மகரத்துக்கு இந்த வருடம் கண்டிப்பாக உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு வருடம் தான். சார் எப்படி சார் சொல்கிறீங்க? உங்கள் ராசியை குரு பார்க்குறார். காலச்சக்கரத்தினுடைய 9க்குரியவனான குரு பகவான், காலச்சக்கரத்தினுடைய 10க்குரியவனான சனி பகவான், அந்த 2 கனெக்ட் ஆகுது அப்போ மிகப்பெரிய பொருளாதார உயர்வை தரக்கூடிய ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதே சமயத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்குறார். முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறது. அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் என்பது கண்டிப்பாக உண்டு. போன வருஷம் எத்தனையோ பிரார்த்தனை பண்ணோம் சார், எத்தனையோ வழிபாடு எடுத்தோம், பெருசாக நன்மைகள் நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் மிகப்பெரிய நன்மைகள் தர காத்து கொண்டு இருக்குது. அதே சமயத்தில் செலவும் இருக்கும். விரைய செலவுகள் விட சுப விரயங்கள், நிறைய சுப விரயங்கள் செய்வீங்க. என்ன, வீடு கட்டி வீடு புண்ணியரசனம் செய்வது, குழந்தைகளுக்கு திருமணம் செய்வது, குழந்தைகளுக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் செய்து தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த மகரத்துக்கு அமைய போகுது. அப்போது அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த ஜூன் மாதம் நடக்குது. இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கும். ஏன்னா குரு அப்படிங்கிறது ஒரு சுப கிரகம் 7ஆம் இடத்துல வந்து அமர்க்கும். அப்படிங்கும்போது அந்த குரு பலன் இருக்குது. இப்போ நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கும். குரு உச்ச பலம் அடைய போகுது. அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம்
திருமண வாய்ப்புகள் கைகூடும். எத்தனையோ வாய்ப்புகள் வந்து சார் திருமணம் செட் ஆகலை, வரனை பார்த்தோம் ஒன்றும் நடக்கலை, அல்லது ஒன்று வரன் கரெக்டாக அமையலை, அல்லது பையன் அல்லது பொண்ணு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு குளறுபடிகளோடு இருக்கக்கூடிய இந்த மகரத்துக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். தங்கு தடை இல்லாமல் டக்குன்னு நடக்கும். அப்போ திருமண விஷயங்களில் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் இந்த மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அடுத்த தொழில் கூட்டு தொழில் அமையும். அதாவது நிறைய பேர் ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கணும், இது வரைக்கும் சொந்த வேலையில் தான் சார் இருக்கிறேன், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ண உந்துதலை அதிகமாக ஏற்படுத்தும், திங்க் பண்ண வைக்கும். ஏன் நம்ம செய்யக்கூடாது, நாம் ஏன் முதலாளி ஆகக்கூடாது, நாம் ஏன் சொந்தமாக ஒரு சுயமாக நம்முடைய அறிவு வச்சுக்கிட்டு ஏன் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் நிறைய திங்கிங் ப்ராசஸ் இருக்கும். அது உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு டிஸ்கஸ் நடக்கும். ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவே அமையப் போகிறது. அது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு. பிரயாணங்கள் நல்லா இருக்கும். பிரயாணங்கள், ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள், அதை சார்ந்த துறையாக இருக்கின்றவர்கள், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறது, தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங், தன்னுடைய பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள். ஏன்னா சனி 2ஆம் அதிபதி அல்லவா, குரு பார்க்குறார். அப்போ பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. முதலீடுகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒப்பந்தங்களை கொடுக்கும். வியாபாரம் நல்லா இருக்கும், நல்லபடியாக நடக்கும். சிறு வியாபாரம், பெரிய வியாபாரம், எந்த மாதிரியான வியாபாரமாக இருந்தாலும் மகரத்துக்கு இனி நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துட்டு குடும்ப வாழ்க்கையில் சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கா. ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகமா. இப்போ ஏதோ ஒரு வகையில் பாம்பு என்ன பண்ணும், கொத்தத்தான் செய்யும். ஏதோ ஒரு வகையில் உபத்திரம், தொந்தரவு, கோபம் படுதல், கணவன் மனைவிக்குள்ள கோபம், அல்லது குடும்பத்துக்குள்ள ஒரு வகையான விரிசல்கள், ஒரு கருத்து வேற்றுமைகள், ஒரு மன திருப்தி இல்லாத தன்மை, இதெல்லாம் இருக்கக்கூடிய மகரத்துக்கு இப்போது அது விடுதலை. இந்த வருடம் கண்டிப்பாக விடுதலையாக போகிறது. குடும்பத்துக்குள்ள அமைதி கிடைக்கப் போகிறது. குடும்பத்துக்குள்ள ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். திருமண பந்தத்தில் விலகியிருந்தவர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏற்கனவே குடும்ப உறவுகளிலிருந்து பிரிந்தவர்கள், டிவோர்ஸ் ஆனவர்கள் 2ஆம் திருமணம், மறுமணம் செய்யக்கூடிய எண்ண உணர்வுகள், ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு வருடமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும். நிறைய பேர் சொந்த வீடு வாங்குவீங்க, ஒரு சின்ன இடம் வாங்கி வச்சுருப்பீங்க, இப்போ அதில் கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கும். இடம் வாங்கி வைத்தவர்கள் இப்போ வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள், இல்லை சார் இடமெல்லாம் வாங்கலை, கட்டின வீட்டை வாங்கக்கூடிய எண்ண உணர்வுகள் கண்டிப்பாக உண்டு. அப்போது வாடகையில் இருந்தவர்கள் நிறைய, ஒரு 10 வருஷமாக வாடகை இருந்துட்டோம் சார், வாடகை பணத்தை கொடுத்த பணத்தை வச்சுருந்தா கூட இப்போ சொந்த வீடு அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிற உணர்வுகள் எல்லாம் இப்போ கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஓடும். இந்த வருடம் உங்களுக்கு உண்டான ஒரு சொந்த வீடு அமையக்கூடிய யோகம், அதிர்ஷ்டம் இந்த வருடம் நிச்சயமாக மகரத்துக்கு உண்டுங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். இந்த எதிர்ப்புகள், பகைகள் விலகும். கடன் குறையுங்க. கடன் நிறைய இருக்குது சார், கடன் கட்டுக்கெடுக்காமல் இருக்குது. ஒரு எப்படி தான் கடனை கட்ட போகிறேன், எப்படியாவது இந்த வருடம் கடன் அப்படியே படிப்படியாக குறையக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வதும் சிறப்பு. எதிர்ப்புகள் விலகும். வேலை மாற்றத்துக்கான அமைப்புங்கிறது இருக்குது. அப்போது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்குண்டான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. இப்போதைக்கு நான் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறேன் சார் அப்படின்னு இருக்கிறவங்களில் இப்போ உங்களுடைய அறிவு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை சார்ந்த ஜாபில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத சொல்லுவேன். அதே சமயத்தில் நிறைய பேர் குரு உச்சமல்ல, நிறைய பேர் பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம்.
இந்த மகரத்துக்கு ஒரு 2-3 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று நினைத்து கொண்டு ஏங்கிக் கொண்டு அதனால் மனக்கஷ்டம், அதனால் குடும்பத்தில் பிரச்சனை, அந்த குழந்தை பாக்கியம் இல்லை என்கின்ற ஒரு குறை, அது மட்டும்தான் குறை என்று இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் அந்த குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். நிச்சயமாக இந்த வருடம் உங்கள் குடும்பத்தில் ஒரு குதூகலம், குழந்தை மழலை சத்தம் கேட்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. ஏன் உண்டு அப்படின்றீங்கன்னா, அந்த குரு குழந்தை காரக கிரகம் உச்சமாக இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் உங்கள் ராசி அதிபதியின் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள். வேலையில் மாற்றம், முன்னேற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், பதவி மாற்றம், பதவிக்கு போகிறது, அரசாங்கத்தில் என்ட்ரி ஆகுவது, வெளியூர் வெளி மாநிலத்துக்கு செல்வது, நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவது, போட்டித் தேர்வுகள் எழுதி வெற்றி பெறுவது, படிப்பில் தான் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்வது, உயர்கல்வியில் சாதனை புரிவது, வெளிநாட்டில் சென்று வேலை பார்ப்பது, இப்படி அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவே இருக்குது. ஏன்னா 7.5 சனி முடிஞ்சிருச்சு. 7.5 வருஷமாக நிறைய படிப்பினைகள், நிறைய பாடங்கள், நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு, எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம். ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.